ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் முகில் நிலா இல்லம். என்னோட இன்னைக்கு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பப்பாளி இருந்துச்சு. சரி, அதை கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பெரிய பப்பாளியா, அதனால் சரி பாதி மட்டும் இன்றைக்கி வச்சுக்கலாம், மீதி பாதி நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் மட்டும் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்போவுமே ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதை காலி பண்ணிடுவேன், அப்புறமா மற்ற ஸ்நாக்ஸ்க்கெலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீணாயிரும்ல டக்குன்ட்டு. அதனால் ஃப்ரூட்ஸ் இருக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக அதை வச்சிடுறது. இல்லாட்டி பச்சை பயிறு சுண்டல் அந்த மாதிரி தாளிப்பேன். அதுவும் இல்லாட்டி ஏதாச்சும் பஜ்ஜி போண்டா அது என்றைக்காவது சாப்பிடணும் போல் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் அதை வச்சு கொடுத்துருவேன். முன்னெல்லாம் பையனுக்கு பால் கலந்து கொடுத்துட்டு நானும் ஈவினிங் பால் தான் குடிப்பேன். ஆனால் இப்போலாம் ஏதோ டீ குடிக்கணும் போலையே இருக்குது. இவங்களுக்குலாம் டீ போடுறதுனாலே என்னன்னு தெரில. அதனால் எனக்கும் இப்போலாம் நான் டீயே போட்டுக்கிறது. அதுவும் ஒரே மாதிரி டீ குடித்தா போர் அடிக்கும்னு சில நாள் புதினா தலை போடுவேன், சில நாள் பட்டை லவங்கம் இதை மட்டும் போடுறது. இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டால் குடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது. பார்த்துக்க தாத்தா ஆத்தா அப்பா அண்ணன் எல்லோரும் இருந்தாலும் முடிகால் போட்டு கிச்சனுக்கு வந்துட வேண்டியது. தூக்கி வச்சுட்டு டீ போடுறது, தோசை ஊற்றுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா வேடிக்கை பார்த்துட்ருப்பாள். அவள் நைட்டு இருந்தானா நானே தூக்கிட்டு வந்துடுவேன். சரி, சமைக்கிறத கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா. அப்புறம் திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீயும் குடிச்சிட்டு போய் பையனுக்கு ஹோம்ஒர்க்கு எழுத வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா அவன் பாட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருப்பான். அப்புறமா சாப்பிட வச்சு தூங்க வச்சிடலாம். இல்லாட்டி நைட்டு வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணலையேன்ட்டே இருக்கும். ஸ்நாக்ஸ் முடித்தோடனே போய் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுறது. அப்புறம் 7:30 பாப்பாவுக்கும் ஊட்டிடுவேனா, அதனால் அவளோட டின்னர் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டா பீஸ்ஃபுல்லாக சமைச்சிட்டு மற்ற வேலை எதை என்ன பண்ணுறதுன்னு பண்ணிவிட்டு தூங்கிட வேண்டியதான். நாளைக்கு பொடலங்காய் பொரியல் பண்ணலான்ட்டு, அதனால் சரி இன்றைக்கே நறுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே காலையில் எழுந்திரிச்சி ஏதாச்சும் அரிசி பருப்பு சாப்பாடு இல்லை பச்சை பயிரோ தட்டைப்பயிரோ சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கலான்ட்டு பொரியலுக்கு மட்டும் காய் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது நாளைக்கு சமைக்கும்போது எடுத்து ஒரு வாட்டி அலசிட்டு அப்புறம் பொரியல் பண்ணிக்குவேன். நான் கல்யாணம் ஆகி வரத்துக்கு முன்னாடி இருந்தே எங்கள் வீட்டில் வந்துட்டு என்றைக்காச்சும் ரேராக டின்னருக்கு வந்து நூடுல்ஸ் செய்வாங்க போல இருக்குது. அதனால் நானும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் நூடுல்ஸ் செய்வோம். சும்மா ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் சின்ன பேக்கெட் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு. இவங்க பெரிய அந்த 6 in 1 பேக்கெட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று வாங்கி என்றைக்காச்சும் நைட் டின்னர் பண்ணுவாங்க. அதனால் நானும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக முட்டை போட்டு பண்ணுறது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறேன்.
நான் எப்படி நூடுல்ஸ் செய்வேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் இப்பி நூடுல்ஸு, மேகி இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளிலாம் தாளித்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அந்த மசால் பவுடர் போட்டு அதுக்கப்புறம் முட்டையை அடித்து கலக்கி ட்ராப்பாக ஊற்றி இந்த கரண்டி ஜல்லடை கரண்டி இருக்கும்ல அதை மேலே விட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறப்ப மேலே கரண்டி வச்சு அடித்து வச்சுருக்க முட்டையை அப்படியே மெதுவாக ஊற்றினோம்னா ட்ராப்பாக உளுந்து அது அப்படியே டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே முட்டை ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு வெந்தப்புறம் இறக்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் யாராவது கடுகு, கருவேப்பிலாம் போட்டு செய்வீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெடி ஆகிற கேப்பில் போய் பாத்திரம் கழுவிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தான் இருக்குது பாத்திரம், அதனால் டக்குன்னு கழுவிடலாம் அப்படின்ட்டு. எப்பயும் டின்னர் செய்யும்போதே சைட் பை சைட் பாத்திரம் விளக்கிடுவேன். இப்போ பணியாரம், இட்லிலாம் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும்ல, அந்த டைமில் கொஞ்சம் ஒரு பாதி பாத்திரம் விளக்கிட்டு அப்புறம் அடுத்த அரசல் ஊற்றுறது அந்த மாதிரி பண்ணுவேன். தோசைலாம் ஊற்றும்போது பாத்திரம் விளக்குறது செட் ஆகாது. அதனால் அப்படியே பக்கத்துலேயே காய்கறி நறுக்கிக்கிட்டு தோசை ஊற்றிக்குவேன். இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுது. டக்குன்னு சைட் பை சைடு எல்லாம் பண்ணும்போது சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்குற மாதிரி இருக்குது. இல்லாட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இடையில ஒரு 2 டைம் கிளறி விட்டேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம டின்னர் ரெடி. எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பிட்டு கிச்சன் ஸ்லாப்லாம் தொடச்சி விட்டாச்சு. மார்னிங்க்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு. பாத்ரூமும் விளக்கியாச்சு. பீஸ்ஃபுல்லாக தூங்க போகலாம். பாய், குட் நைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.